அதில் அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அமெண்ட்மெண்ட் 2010 கொண்டு வந்த இந்த அமெண்ட்மெண்ட் சிவில் நியூக்ளியர் டீல், அந்த அமெண்ட்மெண்ட் நீக்கப்பட போகுது. ஒன்லி ஆப்ரேட்டர் தான் ரெஸ்பான்சிபிள், சப்ளை ரெஸ்பான்சிபிள் இல்லை. அப்போ நாளைக்கு வந்து டிசைனில் கோளாறு இருக்கக்கூடிய ஒரு ரியாக்டர் அவன் நம்ம கொடுக்குறான், தெரிஞ்சே கூட கொடுப்பான் அவன் மேபி. ஏன்னா அவன் மற்ற நாடுகளில் பண்ணானா அவன் ஜெயிலுக்கு போவான், இங்கே அந்த கிளாஸ் இல்லை. அப்போ அவன் கொடுக்கும்போது ஆப்ரேட்டர், தட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் மாற்றிக்கணும். இந்த அமெண்ட்மெண்ட்டை ஆக்சுவலாக சப்ளையரும் ரெஸ்பான்சிபிள் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்ததே பிஜேபியோட வலியுறுத்தலால் மன்மோகன் சிங் 2010 கொண்டு வந்தது. இன்றைக்கு அந்த கிளாஸை ரிமூவ் பண்ணுறாங்க. அதாவது சப்ளையர் வில் பி கோ ஸ்காட் ஃப்ரீ, ஒன்லி ஆப்ரேட்டர் வில் பி அஃபெக்டட். ஸ்டெர்லைட் அனில் அகர்வால் தப்பிச்ச மாதிரி. ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டெக்னாலஜி. அது நியூக்ளியர் எனர்ஜின்றது எனிதிங் மே ஹேப்பன் எனி டைம். நிச்சயமாக தெரியும். அந்த ஃபிஷனோட எனர்ஜி அவங்க கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அவ்வளோதான். ஆமாம், செர்னோபில்லாக இருக்கட்டும், அல்லது வந்து 3 மைல் ஐலண்டாக இருக்கட்டும், ஃபுகுஷிமாவாக இருக்கட்டும், இட் இஸ் ப்ரோன் டு ஆக்சிடென்ட்ஸ். அந்த மாதிரி ஆக்சிடென்ட் அதெல்லாம் ஓரளவுக்கு மக்கள் இருந்த இடத்துல இருந்து தள்ளி இருந்துச்சு. ஆனால் இங்கே இருக்கிற தலைமை நேரடியாக இப்போ கூடங்குளத்தில் 6 நியூக்ளியர் பிளான்ட்டை சிவிலியன் ஏரியாவில் நிறுவுறோம். அதுவும் 6 பிளான்ட் பக்கத்துல போது எவ்வளோ ஒரு மோசமான பண்ணாத ஒரு கேடுகட்ட காரியத்தை இவங்க பண்றாங்க. இப்ப நியூக்ளியர் டெஸ்டிங் யூனிட்டா இருந்த ஐஜி காரை வந்து பாத்தீங்கன்னா பவர் ஜெனரேஷன் யூனிட்டா மாத்திட்டாங்க. ஆமா. இப்ப இந்த பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமனுடைய இந்த பட்ஜெட்ல பிரைவேட் பிளேயர்ஸை நியூக்ளியர் ஜெனரேஷன்ல அணுமின் உற்பத்தியில் தனியார் துறை அனுமதிப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அஃப்கோர்ஸ் காலப்போக்கில் அது வந்தே தீரும், இந்தியாவால் அது தடுக்க முடியாது, எல்லா நாடுகளையுமே அது வந்துடுச்சு. ஆனால் இந்த 2010 அமெண்ட்மெண்ட்டை டைல்யூட் பண்ணுறது, சப்ளையரை வந்து இன் கேஸ் ஆஃப் அன் ஆக்சிடென்ட் சப்ளையரை அதில் பாதியதை ஆக்காமல் அவனை காப்பாற்றுறது, சப்ளையருக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று சொல்வது அயோக்கியத்தனமானது. இதை ஏன் செய்கிறாங்கன்னா 2 விஷயம். ஒன்று, ட்ரம்ப் மோடியை போட்டு நெருக்கிறார். ட்ரம்ப் அதிபரான 2வது நாளே பிப்ரவரியில் மோடி அமெரிக்கா வருவார்ன்றாரு. அதை சொல்ல வேண்டியது மோடி.